வியாழக்கிழமை காலையில் தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேங்க. பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வைக்கலான்னு பாசிப்பருப்பு 150 கிராம் எடுத்திருக்கேன். 3 பழுத்த தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பிஞ்சு மஞ்சள்தூள், கொஞ்சம் சீரகம், கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். டெய்லியுமே குழந்தைங்களுக்கு வேவிச்ச முட்டை கொடுத்து விட்றது ரொம்ப நல்லதுங்க. நீங்களும் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்கள். நானும் டெய்லி கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்து விட்ருவேன். சட்டி காஞ்சதும் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கலாம். வேவிச்சு வச்சுருக்க பருப்பு சேர்த்து சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கலாம். பாசி பருப்பில் சாம்பார் செய்கிறப்ப டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வானல் காஞ்சது எண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு போட்டு பொரிஞ்சது ஒரு பெரிய வெங்காயம், 3 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கலாம். துருவி வச்சுருக்க பீட்ரூட் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பீட்ரூட் குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது. நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் கொடுத்துடுங்க. டெய்லி ஒரு பொரியலும் ஒரு வேவிச்ச முட்டை குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வளர்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். பீட்ரூட் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியிலேயே நல்லா வெந்து சுண்டி வந்ததும் தேங்காய் பூ போட்டு இறக்கலாம். நீங்கள் தேங்காய் பூ சேர்த்திக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.